கவலை இருந்துக்கிட்டே இருக்கும். அது இனம் புரியாத கவலையாக இருக்கும். அது சரி பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். சொத்துனால பிரச்சனைகள் ஏற்படும். தேவையற்ற வம்பு வழக்குகளை சந்திப்பீங்க. சொத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதா இருந்தால் மட்டும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு வாங்குங்க. அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம். கவனம் தேவை. குழந்தைகள் வழியில் அனுகூலம் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகளும் நீங்கள் குழந்தைங்க வழியில் சந்திப்பீங்க. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குழந்தை இருந்தாங்கன்னா அவங்களுக்கு படிப்பில் தடைகள் தாமதங்கள் ஏற்படும். படிப்பை விட்டுட்டு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவாங்க. உங்களுடைய விருச்சிக ராசிக்காரங்களுடைய குழந்தைகளுடைய அமைப்பை சொல்கிறேன். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இல்லை, விருச்சிக ராசிக்காரங்களுடைய குழந்தைகள் அமைப்பை நான் சொல்கிறேன். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு 60% நன்மைகளும் 40% தீய பலன்களும் நடக்க இருக்குது. இந்த 60% நல்ல பலன்களையும் 40% தீய பலன்கள் நடந்தாலும் கூட இந்த 100க்கு 100% நல்ல பலன்கள் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வளர்ந்த வனப்பகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதைகள் அல்லது உக்ரமான தெய்வங்கள் அல்லது மனித முகமல்லாத தெய்வங்கள், உதாரணத்துக்கு நரசிம்மர், அதே மாதிரி அனுமன், அதே மாதிரி கணபதி, இவங்களுடைய வழிபாடு எடுத்துக்கும் போது 100க்கு 100% உங்களுக்கு நெகட்டிவ் எதுவுமே நடக்காமல் உங்களுக்கு பாசிட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நீங்கள் இது நம்ம சொன்னது எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் உங்கள் ஜாதகத்தை தாராளமாக பார்த்துக்கலாம். அப்படி இல்லை, உங்களுக்கு நம்பிக்கையான ஜோதிடர் இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தான். 100க்கு 90% கரெக்டாக நடந்துடும். இப்போ நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே கரெக்டாக ஒத்து வந்துடும். இருந்தப்போவும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம். நன்றியும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன்.